ஈஸ்வரி, சித்ரா 2 பேரும் போயி அங்க அதாவது ஹாஸ்பிட்டல்ல எங்க தமிழ்ச்செல்விய பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இங்க மோகனா டாக்டர் கிட்ட சொல்லி வச்சதுனால, அவங்களும் உண்மைய சொல்லாம தமிழ்ச்செல்வி கர்ப்பமா தான் இருக்கா. குழந்தைலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிர்றாங்க. இத கேட்டு இவங்க 2 பேரும், அவ ஏதாவது ஒரு விஷயத்த மறைப்பா, அத கண்டுபிடிச்சு வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லலாம்னு நெனச்சா, கடைசில உண்மையிலேயே கர்ப்பமா இருக்கான்னு டாக்டரே சொல்லிட்டாங்களே அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த கவலையோட வீட்டுக்கும் வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்த கையோட மோகனா பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன மதினி, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லி கேட்குறாங்க எங்க ஈஸ்வரியும். "ஒண்ணும் இல்ல, தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்க போனேன். இப்ப எப்படி இருக்கு? டாக்டர பார்த்துட்டியான்னு?" சொல்லி கேட்க, "ஆ, அதெல்லாம் பார்த்தாச்சுன்ற" மாரி திக்கி திணறி தடுமாறி பேசுறாங்க. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி இங்க இங்க மோகனாவும் அனுப்பி விட்டுறாங்க. மோகனா சொன்னதுனால 2 பேருமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் 2 பேருக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த தமிழ்ச்செல்வியோட கர்ப்பத்த நம்ம எப்படியாவது கலைச்சே ஆகணும் சித்ரா. அப்படி ஒண்ணு நடந்தா தான் அவள இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்ப முடியும். எல்லாரும் இங்க சேதுவோட அம்மாவே பொறக்க போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்படி ஒண்ணு நடந்துடவே கூடாது. அது ஒண்ணு நடந்துடுச்சுன்னா, அப்புறம் நம்ம நினைக்கிறது நடக்காம போயிடும். அதனால அவளோட கர்ப்பத்த கலைக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கலாம்னு சொல்லும்போதும், பேசாம சாவித்திரியையும் தாமரையும் இதுல கூட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அவங்க இந்த விஷயத்துல ட்ரை பண்ணியிருக்காங்கல்லம்மான்னு சொல்லும்போதும், ஆமாண்டி, இந்த விஷயத்துல நம்ம தப்பிக்கணும்னா அவளுங்க 2 பேரையும் இதுல மாட்டி விட்டு தான் ஆகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அதே போல சாவித்திரியும் தாமரையும் தனியா ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம ஈஸ்வரியத்தை இதுல சேர்த்துக்கலாமா? அப்பதான் அவங்கள நம்ம இதுல சிக்க வச்சுட்டு நம்ம தப்பிக்கலான்னு அவங்கள பேசிக்கிட்டு இருக்க. இப்போ 4 பேருமே ஒண்ணா கூட்டு சேர்ந்துடுறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் மாட்டி விட்டுட்டு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக யோசிக்கவும் செய்றாங்க. என்ன பண்ணலாம்? எப்படியாவது எண்ணெய் ஊத்தி கீழ வழுக்கி விட செய்யலாமான்னு செய்ய சொல்லும்போது, ஏற்கனவே அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. அப்படிதான் அவளுக்கு எதுவுமே ஆகலையே. அதான் சேது காப்பாத்திட்டானே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன வழி இருக்கு? அவளுக்கு மருந்த குடுத்து பார்த்தாச்சு. அப்பயும் அந்த கரு கலையிற மாரி இல்ல. வேற என்னதான் பண்ணலான்னு யோசிக்கவும் செய்ய, என்ன பண்ணலான்னு எங்க ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. பேசாம இந்த விஷயத்துக்கு ஒரு 2 நாள் தள்ளி போடுவோம். நல்ல ஐடியா கிடைக்காமல போயிடும். அன்னைக்கு வச்சுக்கலாம் அவள. என்னமோ இந்த வீட்ல இப்போதைக்கு இருக்க தானே போறா. அதுவும் மழைனால வெளியில வெள்ளம்லாம் வரப்போகுதுன்னு சொன்னதுனால தான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள நம்ம ராஜாங்க மாமாவும் சேர்த்திருக்காரு. இல்லைன்னா அவளை எப்படி இந்த வீட்டுக்குள்ள வச்சிருப்பாரு? அதுவும் குழந்தை பிறக்க போகுதுன்னு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நாளைக்கு ராஜாங்க மாமாவும் வெளியில கிளம்பி போயிடுவாரு. கூடவே சேது மாமாவும் போறாரு இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு. அந்த சமயத்துல தமிழ் வீட்டுல இருப்பான். தமிழை கூட்டிட்டு நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. என்னடி சொல்றேன், எப்படி போவேன்னு சொல்லும்போது, அதாம்மா என்னுடைய வண்டி இருக்குல்ல, அதுல கூட்டிட்டு போறேன். அப்படி கூட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். பேசாம எனக்கும் லேசா காயம் வந்த மாதிரியும் அவளுக்கு நல்லா அடிபட்டதுன்னா அந்த கருவும் கலைஞ்சிரும்லன்னு சொல்லும்போது, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா இதுல நீ சிக்கிக்கிட்டா என்னடி பண்றதுன்னு சொல்லி யோசிக்கவும் செய்றாங்க. இங்க சாவித்திரி, அது எப்படி நான் சிக்கிப்பேன்? வழியில யாராவது ஒருத்தவங்க ஏற்பாடு பண்ணி நம்ம வண்டியில லேசா மோத சொல்ல வேண்டியதாம். இதனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்லம்மா. ஒருவேளை அந்த தமிழுக்கு எதுவும் ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். எனக்கு லேசான அடியோட நான் தப்பிச்சாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இதுக்கப்புறம் நீ, அத்தை, சித்ரா எல்லாரும் சேர்ந்து இங்க என்னை காப்பாத்தினா மட்டும் போதும்னு சொல்றாங்க. என்னடி பழிய தூக்கி அவங்க மேல போடலான்னு வந்தா நீயே உன் தலையில தூக்கி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லம்மா, நான் இங்க தமிழை காப்பாத்துற மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டினேன்னா கண்டிப்பா மாமாவுக்கு என் மேல ஒரு சின்ன சிம்பதினால வரும்ல, அதுக்காக தான் சொல்றாங்க. நீ சொல்றதும் நல்லா தான் இருக்கு, ஆனா நடக்கணுமேன்னு சொல்லும்போது, இது இங்க தாமரை சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு இங்க சொல்றாங்க ஈஸ்வரியும். சரின்னு அடுத்த நாள் எங்க அதே போல சேது எல்லாரும் கிளம்பி போகும்போது, இங்க வீட்டுல இருக்க தாமரை என்ன பண்றாங்க, வா தமிழ்ச்செல்வி, என் கூட ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ வரணும்னு சொல்லி கூப்பிட. எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. கோவிலுக்கு தான், அங்க என் ஃப்ரெண்டு வரா, அவளை போய் பார்த்துட்டு வரணும், நீ கூட வந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லும்போதும், நான் எதுக்குங்க அப்படின்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. நீங்க கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்லி இங்க கம்பல் பண்ணி கூப்பிடும்போது மலருக்கு சின்ன சந்தேகம் வருது. ஏன்னா மலர் இங்க தமிழ் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு தமிழ், கோவிலுக்கு ஒன்று கூப்பிடுறாங்கன்னா ஏதோ காரணமா தான் இருக்குன்னு சொல்லும்போது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்க்கா, நான் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் கிட்ட சொல்லிட்டே கிளம்புறாங்க. இங்க அப்பத்தாவும் மாத்திரையெல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்க நேரம் இங்க இந்த கிளம்புற போது அதே போல இங்க என்ன ஆகுதுன்னா ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல இங்க கீழே விழுந்துடுறாங்க. தமிழுக்கும் நல்ல அடி, அதே போல இங்க தாமரைக்கும் நல்ல அடி. இந்த விஷயம் கேள்விப்பட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. இதுக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்சு வந்த மோகனாவும் அதே டாக்டர் கிட்ட சொல்லி, டாக்டர், இந்த விஷயம் எப்படியாவது இன்னைக்கு முடிவுக்கு வரணும். இந்த குழந்தை ஏமாத்துறா அப்படின்ற விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம். இந்த குழந்தை ஆக்சிடென்ட் ஆனதுனால அவளுடைய கரு கலைஞ்சிடுச்சு
கலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிடுங்கன்னு எங்கள் மோகனா சொல்லிடுறாங்க. மோகனா சொன்னது போல் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் டாக்டர் எல்லார்கிட்டையும் சொன்னதும் எல்லாரும் மனசு உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் எதுக்குடி இந்த மாதிரி நேரத்தில் அங்கே தாமரை கூட பைக்கில் போனான்னு சொல்லும் போதும், இல்லை பாட்டி நான் தான் கூட்டிகிட்டு போனேன்னு எங்கள் தாமரையும் ஒரு அரை மயக்கத்தில் இருந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க. இப்போ எப்படி அடிபட்டு வந்து கடற்கரையடின்னு சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம்னு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு எங்கள் அப்பா தான் கேட்கும்போது தாமரை முழுகாமல் இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் அவங்கள செக் பண்ணி பார்த்ததுல அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பின்னாடி உட்காந்துருந்த தமிழுக்கு ரொம்ப அதிகமான காயம், கீழே விழுந்ததில் அவங்களுடைய கரு கலைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே தாமரையை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க தாமரையா அப்படின்னு இங்கே சாவித்திரி அழுக செய்ய, என்னடி டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாரேன்னு சொல்லும்போது எனக்கு அதாம்மா புரியலை, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னு எங்கள் தாமரை அழுகிறாங்க. என்ன டாக்டர் என்ன இதெல்லாம்னு அப்போ தான் எங்கள் ராஜாங்கோ சேதுன்னு எல்லாருமே கேட்க செய்ய, இதுதான் உண்மை நீங்களே வந்து பாருங்க நான் ரிசல்ட் எல்லாம் காட்டுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து காட்ட, இங்கே தமிழ்ச்செல்வியை படித்து பார்த்துட்டு ஆமாம் பாட்டேன்னு சொல்கிறாங்க. என்னடி இது உன் கரு கலைஞ்சிடுச்சுன்னு தலையில் இடியை தூக்கி போடுறவங்க இப்போ இவ மாசமா இருக்குன்னு இன்னொரு இடியை தூக்கி நான் தலையில் வைக்கிறாங்களே, இவளுடைய கற்பத்துக்கு யார் தான் காரணம்னு சொல்லி எங்கள் பாட்டி ஓன அழுகவும் ஆரம்பிக்க தாமரை அழுகிறாங்க. என்னடி நடந்துச்சு சொல்ல போறியா இல்லையாடி நீங்கள் சாமுத்திரி கேட்கும்போது, இல்லைம்மா அன்னைக்கு அவன்தான் அப்படிங்கிறப்போ யாரடி எவன்டி அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கிட்ட நகை கேட்டு மிரட்டினால அப்படின்னு சொல்லும்போதும் எந்த நகை என்ன விஷயம்னு எங்கள் பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ தான் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை தமிழை தான் நாங்கள் மாட்டி விடணும்னு நினச்சோம், தமிழ் தான் எங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான்ற விஷயத்த சொல்லறதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணணும், அவன் தான் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே எல்லாருக்குமே அந்த ஆளை ஞாபகம் வந்துடுது. உண்மையிலே அவனை எப்போ நீ பார்க்க போனேன்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழை மாட்டி விட நினச்சான் இன்னொரு பக்கம் வந்துடுச்சானாலும் அவன் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், நான் வர முடியாதுன்னு சொன்னப்போ வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுவேன் மிரட்டினான். போன இடத்துல அவன் இந்த மாதிரி நடந்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கலம்மா, எனக்கு காஃபியில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓன் அழுக, என்னடி நீ இப்படி சொல்கிறேன் என் தலையில் இடியை தூக்கி போடுறேன் ஏன்னு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி கேட்கவும் செய்ய, இல்லைம்மா அது வந்து நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் அப்படின்னு சொல்லும்போது, கடவுள்னு ஒருத்தன் இருக்காண்டி நீ தமிழுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் அந்த கடவுள் உனக்கு எப்பேற்பட்ட ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் பாரு, இப்போ அந்த திருடனை எங்கன்னு கண்டுபிடிச்சி இவ தலையில் கட்டி வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல, என்னம்மா அதுக்காக என் பொண்ணு தாமரையும் அந்த திருட்டு பையலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேனான்னு சொல்கிறாங்க. வேற என்னடி பண்ண சொல்கிற, இப்போ அவனுடைய குழந்தைய உன் பொண்ணு வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்காளே, இந்த விஷயம் வெளியில் 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா என் பையனோட இந்த பதவிக்கும் அவன் பேருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடாதா என்ன, இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டு நடந்ததாகணும்னு சொல்கிறாங்க எங்கள் பாட்டியும். ஏய் சேது அவன் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வா, இப்போவே இந்த இடத்துலையே எங்கள் தாமரைக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. இந்த நேரத்தில் இங்கே தமிழோட கற்பம் கலைஞ்சதை கொஞ்சம் மறந்துடுறாங்க. இங்கே தாமரையோட விஷயம் சரியானா சரின்ற மாதிரியான யோசனையில் தான் இருக்காங்க. மோகனா பக்கத்தில் வந்து நீ கவலைப்படாத தமிழ், நீ சொன்னதை நான் நம்புகிறேன், உன் மேலே கோவம் இருக்க தான் செய்து, இதுக்கப்புறமாவது எங்கள் சேதுவோடு சேர்ந்து வாழ்ந்து இனியாவது இந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்க பாருன்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கும்போதும் எங்கள் பாட்டி பக்கத்தில் வந்து எல்லாம் இவளால் தான் எல்லாரும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போதும், பாட்டி நானும் போயிருக்க கூடாதானே பாட்டி நீங்கள் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு இப்போ கெட்டது நடக்க போய் கடைசியில் இங்கே இவங்க நினைச்சது போலவே எல்லாம் நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது ஒன்று ஈஸ்வரி சொல்றாங்க, கடைசியில் தமிழ்ச்செல்விக்கு கெட்டதுன்னு நினைக்க போய் இங்க இந்த தாமரைக்கு இது திரும்ப வந்துடுச்சு நினைச்சு வருத்தத்தோட உட்காந்துருக்காங்க சாவித்திரி. அப்போ ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, என்ன மாமா கரு கலைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்களே இப்போ என்ன பண்றது, என்ன இதுவும் இந்த தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதுன்னு தமிழுக்கு எதிராக நின்று பேசும்போது, விடுமா எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், அன்னைக்கு சாமியாரை பார்க்க போகும்போது கூட நடந்த விஷயம் இதுதான்ற மாதிரி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு, நடக்க போற விஷயத்த பத்தி சொன்னாரு, அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நினைக்கல, முதல்ல வரப்போற வாரிசு உங்க குடும்பத்துக்கு நிலைக்காது, அடுத்த வாரிசு தான் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னாரு, அதுக்கேத்தது போலதான் இப்ப நடந்திருக்கு, சாமியார் சொன்னது என்னுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு, இதை பத்தி நான் கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு இங்க நான் தாமரைக்கு அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அதுதான் எனக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயமாவும் இருக்கு, அடுத்த குழந்தைக்கு கண்டிப்பா நடக்கும், சேதுவுக்கு திரும்பவும் குழந்தை பிறக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, இந்த விஷயத்தை தூக்கி போடுங்க, திரும்ப அதை பத்தி யோசிச்சு கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ராஜாங்கம் இப்படி பேசுறதை கேட்டு மோகனாக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. என்ன இவர் சோர்ந்து போயிருப்பார்னு நினைச்சேன், இவர் தைரியமா பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு எங்க மோகனா மனசுல நினைச்சிட்டு இருக்க. பாட்டிக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சேதா அந்த ஆளை இழுத்துட்டு வந்ததுக்கு பிறகு இதே ஹாஸ்பிட்டல்ல இங்க தாமரை களத்துல தாலி கட்டும் வைக்க தாமரைக்கு வேற வழியே இல்லை, வயிற்றுல குழந்தையும் இருக்கிறதுனால தப்பிக்கவும் முடியாம இங்க சேது ஏமாத்தவும் முடியாம தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ சாவித்திரி ஈஸ்வரி சித்ரா எல்லாரும் முன்னாடியுமே எங்க தாமரையோட கல்யாணம்
கல்யாணம் நடக்குது அந்த ஹாஸ்பிட்டலில். தாலியை கட்டிட்டு ஏமாத்திட்டு போகலான்னு மட்டும் நினைக்காத. இப்போ வாடா எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி கூட்டிட்டும் போகிறாங்க. இதுக்கப்புறம் நீ இருக்க வேண்டிய இடத்தையும் தாமரையும் உன் கூட தான் அனுப்பி வைப்பேன்னு எங்கள் ராஜாங்கம்மா சொல்கிறது மட்டும் இல்லாமல் தாமரையை கண்கலங்காமல் பார்த்துக்கணும். இந்த வீட்டில் என்னுடைய மகளாக வளர்ந்தவன் அவன் எனக்கு எனக்கு இன்னொரு மகள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும் செய்ய சாவித்திரி கண்கலங்கி நிற்கிறாங்க. என்னென்ன தாமரையை நான் இப்போ அனுப்பி வைக்கணுமான்னு சொல்லும்போது வேற என்னம்மா பண்ண சொல்கிறேன், தாமரைக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு நம்ம அனுப்பி தான் வைக்கணும்னு இங்கே வந்த ராஜாங்கமும் பாட்டியும் முடிவெடுக்கிறாங்க. தாமரைக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்தது எல்லாமே எங்கள் தமிழ்ச்செல்வியால தான். தாமரைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது எல்லாமே அவங்க அம்மாவால தான். மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கணும் அப்படின்னு நினச்சா கடைசியில் அது தான் பிள்ளை தலையில தான் வந்து விழும் அப்படின்றத சாவித்திரி உண்மையாக உணர்ந்துட்டாங்க.